1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 39:39. மனைவியானவள், நல்லா கவனிக்கணும், மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு, கவனிங்க, தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்கு உட்பட்டவனுமாயும் இருக்கிற எவனையாவது விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாய் இருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி, பவுல் எழுதுகிறார், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்து விட்டால் பாக்கியவதியாய் இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். என்னிடத்திலும் தேவ ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். சபைக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கணவன் மரித்து போனால் பெண் ரீமேரேஜ் பண்ணலாம், மனைவி மரித்து போனால் கணவன் ரீமேரேஜ் பண்ணலாம். சரிதானா? நல்லா கவனிக்கணும். சின்ன சின்ன பிரச்சனை நிமித்தம் டிவோர்ஸ் பண்ணி திரும்ப ரீமேரேஜ் பண்ணுறாங்க பாருங்க, அதை நீதிமன்றம் அங்கீகரிக்கும், பரிசுத்த வேதாகம் அங்கீகரிக்காது. மரித்தா ரீமேரேஜ் பண்ணலாம்.